குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 4 2025 ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணிக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உடனே கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு போலீஸ் எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா இது ரெண்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது அதாவது பிராந்திய கிராம வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர்பி. ஓகேங்களா? இந்த வங்கி வந்து பார்த்திங்கன்னா 1975 தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இது உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. எனவே வந்து பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. வங்கிகள் ஓகேங்களா, எக்கனாமிக்ஸில் இதெல்லாம் கேட்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் துறையின் முதலீட்டை அதிகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி நிதியை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இதில் தில்லியில் முதலாவது வளரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு வந்து திங்கட்கிழமை தொடங்கி வைத்த போது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் முக்கியமானது என்னென்னா தில்லியில் முதல் நடக்குது வளரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு. ஓகேங்களா? அடுத்தது சிந்தனை, புத்தாக்கம், உத்வேகம் அப்படின்ற 3ஐயும் கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. ஓகேங்களா? புத்தாக்கத்துறையில் உலகில் உள்ள 3வது பெரிய நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சியை மேம்படுத்த புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் அனுசந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது இருக்கிற வரைக்கும் இதில் இருக்கிறது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதை பற்றி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துலாம். 1983 ஜூன் 25 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய ஆடவர் அணி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றாங்க. 2025 நவம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா? இறுதி ஆட்டத்தில் ஆட்டநாயகி விருது பெற்ற இந்தியாவின் ஷபாலி வர்மா வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் அல்லது மகளிர் ஒருநாள் கோப்பை போட்டியில் அரையிறுதி அல்லது இறுதி ஆட்டத்தில் ஆட்டநாயகி விருது பெற்ற இளம் போட்டியாளர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடவர் மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளில் ஒரே எடிஷனில் 200 ரன்களும் அடித்து 20 விக்கெட்டுகளும் கைப்பற்றிய முதல் போட்டியாளராக வந்து பார்த்திங்கன்னா தீப்தி சர்மா வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர் நாயகி விருதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா? மகளிர் உலகக்கோப்பையை வென்ற வயதான கேப்டன் அப்படின்ற சாதனை இந்தியாவினுடைய ஹர்மன் பிரீத் கவுர் வந்து பார்த்திங்கன்னா படைத்திருக்கிறாங்க. இவங்க வயது 36. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஜெயிச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் தான் பொறுப்பாவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மீன்வளத்துறை வந்து பார்த்திங்கன்னா புதிய உயரங்களை அடைய உதவும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2020 தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 5 ஆண்டுகளாக சுமார் 20,050 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு இது டெட் எக்ஸாமுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து பண்ண ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வெப்சைட்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமானது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஒன்றியமில் கோவிலூர் ஊராட்சியில் கோவில் சீரமைப்பு பணியின் போது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர காலத்தினுடைய 103 தங்க காசுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் விஜயநகர காலத்துடைய காசுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திருக்காங்க. மறுபடியும் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.